டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் 7ஆம் நாள். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 முதல் 21. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒத்தமை நற்செய்தியாளர்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் இயேசு கடவுளின் மகன் என்பதை எடுத்துரைத்தாலும் அதற்கான ஆதாரம், எவிடன்ஸ் என்ன என்பதை அவர்கள் அதிகம் எடுத்துரைக்கவில்லை. மேலும் அந்நற்செய்திகளில் இயேசு கூட தான் கடவுளின் மகன் என்பதற்கான ஆதாரத்தை தரவில்லை. மாறாக தன் மீது நம்பிக்கை கொள்ளும்படிதான் மற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் யோவான் தன்னுடைய நற்செய்தியில் எழுதிய போது அதன் பின்னணி வேறு. யூதர் அல்லாத பிற இனத்தார் மத்தியில், முக்கியமாக கிரேக்கர்கள் மத்தியில் கிறிஸ்தவம் பரவிக்கொண்டிருந்த நேரம் அது. கிரேக்கர்கள் எதையும் அறிவுபூர்வமாக அணுகக்கூடியவர்கள். ஏராளமான தத்துவ ஞானிகளை உருவாக்கிய நாடு கிரேக்கம். இதன் பின்னணியில் கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையில்
கிறிஸ்து கடவுளின் மகன் என்பதை பல ஆதாரங்களோடு அறிவிற்கு எட்டக்கூடிய முறையில் யோவான் கொடுக்க முயற்சிக்கின்றார். எனவேதான் அவரது நற்செய்தியில் சான்று, சாட்சி என்ற வார்த்தைகள் அதிகம் காண கிடைக்கின்றன. யோவான் 1:7 மற்றும் 34 வசனங்கள், பிரிவு 3 வசனம் 28, பிரிவு 5 வசனங்கள் 32 மற்றும் 36, பிரிவு 19 இறைவசனம் 35 ஆகிய பகுதிகளை வாசிக்கலாம். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தியின் தொடக்க உரை பகுதியாகும். இத்தொடக்க உரையின் முதல் 5 வசனங்களிலேயே இயேசு கடவுளின் மகன் என்பதற்கான ஆதாரத்தை யோவான் எடுத்துரைக்க முனைகின்றார். 5 வசனங்களும் தொடக்க நூல் முதல் பிரிவின் பின்னணியில் வாசிக்கப்பட வேண்டும். தொடக்க நூலின்படி கடவுள் உலகை தன் வார்த்தையால் படைத்தார். இந்த வார்த்தையே பூமிக்கும் அதில் உள்ள யாவற்றிற்கும் வாழ்வை கொடுத்தது. இந்த வார்த்தையே ஒளியையும் கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வார்த்தை இயேசு கிறிஸ்துவே என்பது யோவானின் வாதம். எனவேதான் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அனைத்தும் அவரால் உண்டாயின, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதர்களுக்கு ஒளியாயிருந்தது என்று யோவான் எழுதுகின்றார். இந்த 3 முக்கியமான காரியங்களும், அதாவது தொடக்கத்திலேயே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு வாழ்வை கொடுத்தது, அந்த வாக்கு ஒளியை கொடுக்கிறது என்ற 3 காரியங்களும் யோவான் நற்செய்தியில் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வருகின்றன. முதலாவதாக, இயேசு தொடக்கம் முதல் இருந்து வருகின்றார். யோவான் 8:58 இயேசு யூதர்களை பார்த்து, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதேபோல யோவான் 10:30 நானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகின்றார். இவ்வசனங்கள் இறைமகன் இயேசு தொடக்கம் முதல் தந்தையோடு இருந்து வருகின்றார் என்ற உண்மையை பறைசாற்றுகின்றன. இரண்டாவதாக, இயேசு வாழ்வு தருபவர் என்ற செய்தி யோவான் நற்செய்தி முழுவதும் விரவி கிடைக்கின்றது. தந்தை வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல மகனும் இருக்கும்படி செய்துள்ளார் என்று யோவான் 5:26 நானே வாழ்வு தரும் உணவு என்று யோவான் 6:48 இயேசு தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார். முத்தாய்ப்பாக யோவான் 10:10 மனிதர்களாகிய நாம் வாழ்வை பெறும் பொருட்டு, அந்த வாழ்வை நிறைவாக பெறும் பொருட்டு இயேசு வந்ததாக தன்னை பற்றி சொல்லுகின்றார். மூன்றாவதாக, இயேசு ஒளியாக இருக்கிறார் என்பதை யோவான் 8:12, 12:46 ஆகிய வசனங்களில் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு வாழ்வை தருபவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது நம் வாழ்விற்கு உயிரோட்டத்தை தரவல்லவராக இருக்கிறார் என்பதே இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. உயிரோடு இருப்பது என்பது வேறு, உயிரோட்டமாக இருப்பது என்பது வேறு. உயிரோடு இருக்கின்ற அனைவருமே உயிரோட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. மேலும் இயேசு நமது அறியாமை என்னும் இருளை போக்க வல்ல ஒளியாகவும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட உயிரோட்டமான அறியாமை இல்லாத வாழ்வை இயேசுவோடு நாம் கொள்ளும் தொடர்பின் வழியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வழியாக நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, உம் திருமகன் இயேசுவோடு நாங்கள் உறவில் வாழும்போது மட்டுமே எங்களது வாழ்வு முழுமைப்படும் என்பதை உணர்ந்து அவரை இன்னும் முழுமூச்சோடு தேட வரம்தாரும். ஆமென். ஆதியில் வாக்கு இருந்தார், அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார், அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார்.
அவர் மூலமாய் உயிர்கள் தோன்றின. அவ்வுயிரே மானிடர்க்கு ஒளியானது. அவ்வாக்கிலே அனைவரும் சங்கமம். அவ்வொளியிலே அனைவரும் சங்கமம். அந்த கிறிஸ்துவில் அனைவரும் சங்கமம். சரணம் சரணம். ஆதியில் வாக்கான அருக்குமரா, ஆதியில் வாக்கான அருக்குமரா, உயிராகி என்னில் வாழ்ந்திடும் தேவா. ஆதியில் வாக்கான அருக்குமரா, இருளில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம், இருளில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் ஒளியாக வந்திடும் திருக்குமரா, ஒளியாக வந்திடும் திருக்குமரா. ஆதியில் வாக்கான அருள்குமரா. தகதனதாம் தாதா திருக்கடதா, தகதனதாம் தாதா திருக்கடதா, தகதனதாம் திருக்கடதா, தகதனதாம் திருக்கடதா, தகதனதாம் திருக்கடதா, தகதனதாம் திருக்கடதா, தகதனதாம். உன்னை ஏற்றிடும் மானிடர்க்கெல்லாம் உன் பிள்ளையாகும் பேற்றினை அளித்தாய். உன்னை ஏற்றிடும் மானிடர்க்கெல்லாம் உன் பிள்ளையாகும் பேற்றினை அளித்தாய். தேவா உனக்கு நானே சொந்தம், என் வாழ்வு இனிமேல் அதனை சொல்லும். மலரஞ்சலி உனக்கு இதயாஞ்சலி, தீபாஞ்சலி உனக்கு தூபாஞ்சலி. மலரஞ்சலி உனக்கு இதயாஞ்சலி, தீபாஞ்சலி உனக்கு தூபாஞ்சலி. ஆதியில் வாக்கான அருள்குமரா. தகதனதாம் தகதனதாம் தகதம், தகதனதாம் தகதனதாம் தகதம், தகதனதாம் உன் கரம் வழியாய் உலகமே எல்லாம் உருவினை பெருமே அழகுடன் கலந்தே. உன் கரம் வழியாய் உலகமே எல்லாம் உருவினை பெருமே அழகுடன் கலந்தே. தேவா உனக்கு நான்
சொந்தம். என் வாழ்வு இனிமேல் அதனை சொல்லும். மலரஞ்சலி உனக்கு இதயாஞ்சலி, தீபாஞ்சலி உனக்கு தூபாஞ்சலி. மலரஞ்சலி உனக்கு இதயாஞ்சலி, தீபாஞ்சலி உனக்கு தூபாஞ்சலி. ஆதியில் வாக்கான அருள்குமரா, ஆதியில் வாக்கான அருள்குமரா. உயிராகி என்னில் வாழ்ந்திடும் தேவா, ஆதியில் வாக்கான அருள்குமரா.